வருதுடா ஃபாஸ்ட்டாக வருதுடா. டே ஏதாவது ஆகிட போகுதுடா. என்னடா எதுவுமே ஆகலை. அடுத்து பாம்பு போட்டு செக் பண்ணுறோம். பாம்பு பறந்துனே தான் இருக்குது. வெல்கம் guys, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரீ ஃபயர் பற்றினது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக CR7 இல்லை நம்மளா அப்படின்ற பற்றி CR7 செக் பண்ணுறோம், அதாவது டெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த வீடியோ. பேசிக்காகவே இந்த CR7 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, டப்புன்னு எவனா நாக் ஆகிட்டானா டக்குன்னு போய்ட்டு இதை போட்டு விட்டு அப்படியே டக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு உடனே ஏஞ்சி ஓடினே இருக்கலாம். அதுக்கு தான் இந்த CR7 எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் பாரில் வெர்சஸ் ஷீல்டு. அதாவது ஆயில் பார் பக்கத்தில் நின்றுட்டு ஷீல்டு போட்டால் ஆயில் பார் வெடிக்குமா வெடிக்காதா, அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஷீல்டு போட்டுவிட்டோம். ஷீல்டு போட்டோடனே அடித்தோடனே டப்புன்னு வெடிச்சிச்சு. பக்கத்தில் சுட்டவன் நாக் ஆகி போட்டான் பொசுக்குன்னு. அப்புறம் வானேன்னு சொல்லி சின்ன பையன் கத்திரே கந்தானா, உடனே போய்ட்டு நான் ஒரு எமௌண்ட்டு போட்டு வெளியே ஏற்றிட்டு உடனே அவன் ரிவ்யூ கொடுத்துட்டேன். சும்மா இல்லாமல் திரும்பவும் ஒரு எமௌண்ட்டு போட்டு அவனை வெறியேற்றுவோம் பாருங்களேன். அவன் கத்துறானோ, இதுக்கு தான் என்ன சுட சொன்னானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இதில் வந்து CR7 ஜெயிச்சிட்டாப்புல. செகண்டு பார்த்தோன்னா ரன்னிங் ரேஸு. நமக்கும் ஒரு குத்துறான் பார்த்தீங்களா, அவனுக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஷீல்டு போட்டுட்டு ஓடணுன்னா செம்ம ஃபாஸ்ட்டு ஓடுறோம். அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் இல்லை, கிட்டத்தட்ட 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டு வரோம். பின்னாடி இருக்கவங்க பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் 13-14 மீட்டர் டிஸ்டன்ஸ் பின்னாடி வரோம். திரும்பி பார்க்க பாருங்கள், அவங்க வெளியேற்றுறதுனே திரும்ப இப்போ ஒரு எமௌண்ட் போடுவோம் பாருங்களேன். பூயா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் பையன் லைட்டாக வெறி ஆகிட்டான். இதுக்கு தான் என்னை ஓடி வர சொன்னானே ரூம் கார்டெலாம் போடணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டவன். இப்போ என்னென்னா திரும்ப சரி ஷீல்டு போடாமல் ஒரு வாட்டி ஓடி பார்க்கலாம், வாடா நீயே நானா பார்த்துக்கலாம்டா சொல்லிட்டு ஷீல்டு போடாமல் ஓடணும். அப்படி ஓடும்போது திரும்பவும் இவன் பார்த்தீங்கன்னா ஷீல்டு போடாமல் ஓடும்போது அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எடுத்து ஓடனான், 4 மீட்டர் 5 மீட்டர் தான். பட் ஆனாலும் ஃபஸ்ட்டில் ஓடனான். இது எதுக்கு யூஸ் ஆனால், நம்ம ஆளுங்க லூட் அடிக்கிறவங்களாம் இருப்பாங்க தெரியும்ல, லூட் நல்லா அடிப்பாங்கள, அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். எவனா செத்துட்டானா டப்புன்னு ஓடி போய் எல்லா லூட்டையும் எடுத்துக்கின்னு நம்ம பாட்டுக்கு சேஃபாக போய் அடிச்சிடலாம். அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CR7 ஷீல்டா இல்லை வெஹிக்கிளா. அதாவது CR7 ஷீல்டு போட்டுங்கன்னா காரால் வச்சு ஏற்றினா கார் ஏற்றுமா ஏற்றாதான்றது தான் இப்போ அடுத்த டெஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. செம்ம ஃபாஸ்ட்டு வரான். நான் ஷீல்டு போட்டுட்டேன், போட்ட உடனே விட்டு ஏற்றிட்டான். இதெல்லாம் ரூம் மேட்ச்சில் விளாண்டது தான். பட் CR7 இதில் தோத்துட்டாரு. இதில் வந்து CR7 தோத்துட்டாப்புல. அடுத்து பார்த்தோன்னா பாம்பு போட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு CR7 ஷீல்டா இல்லை பாம்பான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு பாம்பு போட ஆரம்பிச்சிட்டோம். அது பாம்பு போடும்போது டக்குன்னு பாம்பு எல்லாம் ரிட்டன் நமக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு லெவல் உண்மையாலுமே. இதில் வந்து ஷீல்டு நிஜமாக ஜெயிச்சிருச்சு. இதில் தாங்க பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. CR7 ஷீல்டு போட்டுக்கிட்டால் ஏர் ட்ராப் நம்ம மேலே விழுந்தாலும் ஏதாவது ஆகுமா ஆகாதான்றது தான் இதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப் போட்டாச்சு. ஏர் ட்ராப் போட்ட இடத்துல நம்ம பையனை ஒருத்தனை நிற்கவும் வச்சாச்சு. CR7 கேரக்டர் வச்சுட்டு ஏர் ட்ராப்பும் செம்ம ஃபாஸ்ட்டு வந்துனே இருக்குது. மேலே இருந்து அங்கே பாருங்க, புள்ளியாக தெரியுதா இல்லையா, அதுவும் வந்துகிட்டே இருக்குது. நானும் வரும்னு அந்த மிஸ்டர் பீன் கதையாக பார்த்துன்னுக்கிறேன். பொறுமையாக வருது. வந்துட்டு இப்போ ஷீல்டு போகிறான்னு சொன்னோடனே போட்டுட்டான். பட் அவனுங்க லக்கு இல்லை, டப்புன்னு சேர்த்து விட்டானுங்க, தோத்துட்டானுங்க. இதில் நான் என்ன பண்ணிட்டேன், குடுக்குன்னு ஓடி போய் எல்லா அளவுட்டியும் ஆச்சுன்னு நம்ம கூட வீட்டுக்கு நவீன் இருந்தாப்புல, அவர் என்ன பண்ணிட்டாரு, டப்புன்னு மேட்சை வின் பண்ண வச்சுட்டார் செத்த நேரத்தில்.